ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவங்களுக்குள்ள லாயருக்குள்ள சம்மந்தமான எல்லா பொருளையும் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. மறைச்சி வச்சுட்டு அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்றாங்க உள்ள. ஹீரோயினோட அம்மா, ஆன்ட்டி, ஹீரோ, கசின் எல்லோரும் உள்ளே வராங்க. ஹீரோயினோட அம்மா வந்து வீட்டை சுற்றி பார்த்துட்டு வாயை பிளக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வெறும் 2000 ரூபாய்க்கா? கண்டிப்பாக வந்து இந்த ஓனர் வந்து சேரிட்டி தான் வச்சு நடத்துகிறாரு. உடனே கசின் சொல்லிடுறான், சேரிட்டிலாம் வச்சு நடத்தலை, இதோட ஓனர் என்னோடய பாஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை காமிக்கான். உடனே ஆன்ட்டியும் அப்படியா அப்படின்னு சொல்லி வாயை பழக்கிறாங்க. ஹீரோனோட அம்மா, அப்போ நீங்கள் எங்கே தங்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்தில் தான். பக்கத்துலனா எங்கே அப்படின்னா இந்த ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி கசின் சொல்கிறான். ஹீரோயினை கசினை பார்த்து கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஆன்ட்டி அம்மாவும் சரி சரி அப்படின்னு சொல்லி நக்கலாக பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மாட்ட சொல்கிறான், நீங்கள் கவலைப்பட அவசியமே இல்லை, நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சேஃப்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் வச்சுருக்கேன். நான் வந்து உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிருவேன். அதுக்கப்புறம் அவளுக்காண்டி ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லா ஐட்டமும் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் சில சமயம் நானே அவளுக்காண்டி குக் பண்ணியும் கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே வந்து கசினோட அம்மாவும் சரி, நாங்கள் கவலைலாம் படலைப்பா, இப்போ நீங்கள் வந்து சிங்கிளா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்காங்க. ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ சிங்கிள் தான். ஹீரோயின் உடனே அவங்க அம்மாட்ட, ஏம்மா நீ தான் இனி ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி அனுப்ப போகிறல, எதனால் நீ வந்து தேவையில்லாமல் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, யார் உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப போகிறா? நாளை என் மனசை மாற்றி ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நான் செக் பண்ணிட்டேன், உன்னோட வாழ்கிற ப்ளேஸும் உன்னோட ஒர்க் பண்ணுற ப்ளேஸும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குப்பா. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் வந்து பக்கத்து வீட்லேயே ஒரு நல்ல பையன் இருக்காம்ல, அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், நீ இனிமேல் இங்கே தான் தங்க போகிற. ஹீரோயினா அப்படியா, உண்மையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சந்தோஷத்தில் ஹக் பண்ணி ஏம்மா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோ ஒன்றே சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் இருங்க, நான் வந்து உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கசினோட அம்மாவும் சரி, நீங்கள் 3 பேரும் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் 2 பேரும் போகிறோம். கசினும் உடனே ஹீரோட்ட உங்கள்கிட்ட தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு போய், உங்களுக்கு என்னோடய கசினை தான் ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோ, எதனால் நீ கேட்க? கசினும் சொல்கிறான், நீங்கள் வந்து கேம்பில் சொன்னீங்களா யாரையோ விரும்புகிறீங்க, ஆனால் எங்கள் ஃபேமிலி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிடுவாங்க. உடனே ஹீரோ, ஏன் நான் வந்து உன் கசினை வந்து விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நீங்கள் 2 பேரும் இப்போ தானே சந்திச்சிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப வருஷமால லவ் பண்ணுறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே வந்து ஹீரோ, உனக்கு அவளை பற்றி தெரியலை அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே கசின் சொல்கிறான், ஏன் எனக்கு தெரியாது, அவளுக்கு வந்து சின்ன பிள்ளையில் ப்ரைமரி ஸ்கூல் படிக்கலே ஒருத்த மேலே க்ரஷ் இருந்துச்சு. ஹீரோ, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே கசினு, எனக்கெலாம் எல்லாம் தெரியும். ஆமாம், நீங்கள் வந்து பேக்கப்புக்கு எனக்குள்ளே கசினை வைக்கிறதா இருந்தால் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாரி சொல்கிறோன்னே ஹீரோவும் அடிக்க வர மாரி வந்தவொடனே பயந்துட்டான், அடிக்கலாம் வரல. நீ சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ளே போயிடுறான். கசின் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைட் ஜெனி ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பெட்டியாக ஜாமான் வந்து இறங்குது. அந்த சைடு ராம் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். உடனே ஜெனி பிளான் போட்டுடுறா. ராம்கிட்ட வந்து ஜெனி சொல்கிறா, கொஞ்சம் பொருள் இருக்குது, அதை வந்து உன்னோட பேக் ரூமில் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஃபஸ்ட்டு ராம் வந்து நோன் தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெனி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வைக்க சம்மதிச்சிக்கிறான். ஜெனி சந்தோஷத்தில் வந்து ராம் அப்படி தள்ளி விட்டு ஓடி போய் உள்ளே வைக்கிறா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ராமு ஹெல்ப் பண்ணதுக்கு போகிறான். அப்போது வந்து ஜெனி வந்து திங்ஸை வைக்கல தெரியாமல் அவனோட கிட்டார் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது. உடனே ராம் வந்து அந்த கிட்டாரை வந்து யார் கொடுத்தான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கான். ராமோட எக்ஸ் தான் கொடுத்துருப்பா போல். அதை நினச்சிட்டு அவன் ரொம்பவே சோகமாக இருக்கான். ஜெனி இந்த சைடு சாரின்னு கேட்கா. உடனே ஜெனி கொண்டா நான் பார்க்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ராம், நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்திடுறான். ஜெனியும், இது வெறும் கிட்டார் தான், ஆனால் நீ வந்து இந்த கிட்டாருக்காண்டி என்னையவே சொல்லிட்டலா அப்படின்னு சொல்லி அந்த கிட்டாரை பிடிங்கி நான் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உன்ட்ட வந்து தருவேன், அது வரைக்கும் நான் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறா. இந்த சைடு ராமும் வந்து கோவத்துலேயே நிற்கான். ஹீரோ வந்து சூப்பராக தடபுடலாக வந்து நிறைய டிஷ் செஞ்சு வைக்கிறான், அழகாக செய்கிறான். வீட்டில் வந்து ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் சேர்ந்து வந்து வெளி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினோட அம்மா தான் நோண்டுறாங்க. புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய புக்ஸ் இருக்குல்ல,
ரொம்பவே இவனை பார்த்து நான் வந்து வியக்கிறேன்ப்பா. ஹீரோனி அம்மா சும்மா வாங்க உட்காரலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயினோட அம்மா வந்து ஷூ ரேக்லாம் பார்த்துட்டு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின், டாக்டர் குயின், கசின் எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு யார், ரொம்பவே அழகாக இருக்காளே. ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் ஹீரோவும் அவளும் வந்து நிறைய வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, இவள் அழகாக தான் இருக்கா, ஆனால் வந்து ஹீரோவுக்கு வந்து இவளை பிடிக்காது. எதனால நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு, நான் வந்து மனசால் பார்க்குறேன் பாரேன், அவனோட கண் எல்லாமே வந்து உன்னை நோக்கி தான் இருக்குது, அவனுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க. ஹீரோயினும் வந்து நாங்கள் 2 பேரும் வெறும் கொலீக்ஸும் நெய்பர்ஸும் மட்டும்தான், நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் சாப்பிட்றாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து நிறைய புக் இருக்கே எல்லாத்தையுமே ரீட் பண்ணுவியோப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்ட உடனே ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் வந்து என்னோடய அப்பாவோடது, சின்ன பையனாக இருக்கையிலே நான் ரீட் பண்ணிட்டேன். அப்போ உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமாம் என்னோடய ஃபேமிலி மெடிக்கல் ஃபேமிலி தான், என்னோடய தாத்தாவும் வந்து டாக்டர் தான், என்னோடய அப்பாவும் டாக்டர் தான், அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் டாக்டர் தான். ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சூப்லாம் வந்து பவுலில் போட்டு கொடுக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட உனக்கு ஊற்றி தருவான்னு கேட்க, வேண்டாம் நானே செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவை பார்த்து, உன்னோட ஃபேமிலியும் சூப்பராக இருக்குது, நீயும் நல்லா இருக்க, உன்னோட ஜாப்பும் சூப்பராக இருக்குது, அதனால தான் உன்னைய வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோ சொல்கிறான், நான் நிறைய வருஷம் படித்ததுனால வந்து டேட்டிங்க்கெலாம் எனக்கு வந்து டைம்லாம் இல்லை, எனக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மா சரி அந்த பொண்ணை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். ஹீரோயினோட அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டு, ஆமாம் அந்த பொண்ணு இப்போ எல்லோ டிஷர்ட் தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் போய் பாத்திரங்களோ போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. என்ன தான் இவன் மேஜிக் பண்ணுறான்னு தெரியலப்பா, எல்லாருமே வந்து இவன் வலையில் விழுந்துடுறாங்கப்பா, எங்கள் அம்மா பார்த்தவொடனே விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வாஷிங் பண்ணுறதுக்கு அமுக்கிட்டே இருக்காங்க. நிறையாவே வந்து லிக்யூடை அமுக்கிட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவும் வந்து உனக்கு உண்மையிலேயும் பொண்ணை பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோவும் உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அவன் உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னோடனே எங்கள் 2 பேருக்கும் சில வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக இப்போ உள்ள பீப்புளுக்கு அப்படி தான் இருக்கும், அதில் நான் தலையிட விரும்பலை, ஆனால் வந்து என்னோடய பொண்ணு வந்து ரொம்பவே ஷார்ட் டெம்பரும் ஸ்டப்பன் ஆனவளும் கூட, உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து அவளை ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு, நைஸாக ஹேண்டில் பண்ணு, அவளோட மனசை எப்போதுமே உடச்சிடாத. ஹீரோ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்போதுமே வந்து அவளை நல்லா பார்த்துக்கிடுவேன். ஹீரோயின் அம்மா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீக்கிரம் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்னது அதுக்குள்ளேயும் வந்து நீ வந்து லிக்விடை தீத்துட்டியே அப்படின்னோடனே, அது காலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி தான் நான் வாங்கினேன் அப்படின்ன உடனே, இன்றைக்கி நீங்கள் நிறைய சமைச்சதுனால நிறைய வாஷ் பண்ண வேண்டியிருந்துச்சுல, அதனால தான் காலியாகிட்டு அப்படிங்காங்க. அப்போனா நீ வந்து எனக்கு புது பாட்டில் வாங்கி தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கான். கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த நுரை வந்து மூக்கில் பட்டுட்டு ஹீரோ தான் எடுத்து விட்றான். அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டே இருந்தோடனே ஹீரோ கேட்குறான், நான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னோடனே சீச்சி இல்லை அப்படின்ட்டு வாஷ் பண்ணுறா. ஹீரோவும் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ சொல்கிறேன், நான் வந்து லிக்யூட் தீண்டதுனால உன்னைய வந்து ஒன்றும் சொல்லலை, உன்னோட ஹேண்ட் ரொம்ப பெருமையை தான் சொன்னேங்க, செம்ம ரொமான்டிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவி விட்டுறான். ஏன்னா ஹீரோயினுக்கு கையை கழுவ தெரியாதுல்ல, அதனால தான்ப்பா, நீங்கள்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இந்த சைடு ஒரு நல்ல அம்மா அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு இதை எப்படி ஆன் பண்ணுறது டிவி ரிமோட்டை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க அம்மாட்ட வந்து நீ எப்போம்மா கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஏன் நீ இவ்வளோ வந்து இனி அனுப்புறதே குறியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்காண்டி கொஞ்ச நாள் இருக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்களையே உங்களால் பார்த்துக்கிற முடியாது, இல்லை என்ன வேறையா அப்படின்னு கேட்காங்க. அப்போ வந்து ஹீரோ அந்த சைடாக வந்த உடனே ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க,
இவ தான் வந்து என்னை வெல்கம் பண்ண மாட்டேங்கிறான். நான் வந்து என் பொண்ணு வந்து என்னை வெல்கம் பண்ணல அப்படின்னா நான் உங்கள் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி சொல்கிறா. ஹீரோவும் கண்டிப்பாக அந்த கெஸ்ட் ரூமை உங்களுக்காண்டி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறா. இந்த சைடு என்னடானா ஜெனி வந்து கிட்டாரை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அந்த சமயம் வந்து ராம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். ஜெனி வரதை பார்த்த ராமும் ஜெனிகிட்ட வந்து சொல்கிறான், இவங்கெல்லாம் வந்து இந்த ராக் கிளைம்பிங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஜெனி சொல்கிறான், இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியே, புதுசாலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார்லாம் நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். சாரி, நான் இது வந்து உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியாமல் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக இது நீ வாசிக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. கண்டிப்பான்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டும் பாடிட்டும் வாஸ்து காமிக்கான். சூப்பராகவே பாட்டும் பாடி நல்லாவே வாசிக்கிறான். அதை கேட்டு ஜெனி ரொம்பவே என்ஜாய் பண்ணுறா. ஜெனிக்கும் ராமுக்கும் நடந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காமிக்காங்க. இந்த சைடு வந்து ஹீரோயினோட அம்மா ஹீரோயின்ட்ட ரிமோட் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் பதில் சொல்லி தவிச்சிட்டு, ஏம்மா நீ சீக்கிரம் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ தான் குட் நைட்டுன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி மெசேஜ் வருது, யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சப்பி அப்படின்னு சொல்லி ஒரு இதிலேருந்து நம்பர்லேருந்து வீசாட்லேருந்து அவளுக்கு வந்திருக்கு. ஹீரோயின் உண்மையாகவே நீ சப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி அந்த சைட்லேருந்து ரிப்ளை வருது. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வழுக்க டைமாக எழுப்பி கூப்பிட்டு வந்து ஹீரோ முன்னாடி நிறுத்தி, இங்கே பாரு உனக்காண்டி ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே, ஹீரோவா அப்படின்னு சொல்லி மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. ஏம்மா எதுக்காண்டி இவனை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து எல்லோ சொட்டரை வந்து பிச்சிட்டேன், அதனால் வந்து நீனும் ஹீரோவும் சேர்ந்து பேராக எனக்கு வந்து அந்த ஸ்வெட்டரை பின்னித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ குளிராக கூட இல்லையேம்மா என்னத்துக்குன்னு கேட்டவொன்னே, எனக்கு தெரியாது, நீங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா பின்னி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளானை போட்டு போயிடுறாங்க. ஹீரோ சொல்லிடுறான், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினை வா நம்ம வந்து பின்னுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இன்றைக்கி நான் ரொம்ப பிஸிப்பா, நான் டேட்டுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது, நீ பின்னிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், யார் கூட நீ போகிற? அதுக்கு ஹீரோயின், நான் யார் கூடனாலும் போகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்கல ஹீரோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறை சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உன்ட்ட ஏதாவது கேட்டேனா? ஹீரோ சொல்கிறான், உனக்கு வந்து சரியான ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால் நீ வந்து டேட்டுக்கு போகாத. ஹீரோயினும் அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனிக்கு கால் பண்ணி, எனக்கு இப்போமே வந்து டேட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் தேவை, ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ வேறு வழி இல்லாமல் சொட்டரை பின்னிகிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் சூப்பராக ரெடியாகி வெளியில் வர்றாங்க. ஹீரோ வந்து வாயை பழந்துட்டு பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வேனுக்கு ஜெனிகிட்ட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே ஜெனி நீ சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து சப்பி ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்காங்க. ஜெனி அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லி சப்பி கூட என்ன சேட் பண்ணான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ராம் வந்து ஹீரோவை பார்த்து என்னாச்சு என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டோன்னே ஹீரோ நைஸாக அவன் கையில் கலத்தி போட்டுட்டு வருத்தத்தில் உட்காந்துருக்கான். உடனே ராம் சொல்கிறான், அவள் யாரை பற்றியோ வேறு யாரை பற்றியோ பேசிக்கிட்டு இருக்கா, நீ போய் சொல்ல வேண்டியதானே உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவள்கிட்ட நிறைய தடவை வந்து மறைமுகமாக சொல்லிட்டேன், ஒரு நல்ல நேரத்துக்காண்டி நான் காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ராம் சொல்கிறான், நல்ல நேரமா, அதுக்குள்ளேயும் வந்து அவள் வேறு யாரையாவது விரும்பிட போகிறா அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறான். அப்போ இந்த சைட் ஜெனி சொல்கிறான், கேப் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினோட கேபை நிறுத்தி, நீ எங்கே போகிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு வந்து பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல, அதே மாதிரி எனக்கும் பழைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்கள தான் நான் பார்க்க போகிறேன். ஹீரோ சொல்கிறான், உனக்கு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பிடிக்கும்லா, அவங்கள தான் மீட் பண்ண போறியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சைடு வந்து ராம் வந்து பாவம் சொட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஜெனியை போய் முறைச்சிக்கிட்டு இருக்கான். எதனால என்ன நீங்கள் முறைக்கிங்க, நானும் அவளை டேட்டுக்கு போக சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ராம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ராம் சொல்கிறான், என்னால் முடியாதுப்பா. ஹீரோ வந்து ஜெனிகிட்ட கேட்கான், யார் அவன் ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே யாருன்னு சொல்லி கேட்க உடனே ஜெனி சொல்கிறா, உனக்கு வந்து டாக்டர் குயின் எப்படி ஓல்டு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் அவளுக்கும், அதான் அவள் மீட் பண்ண போகிறா.
ஹீரோ சொல்கிறான், நான் ஹீரோயின்ட்டு எப்பவும் சொல்லிட்டேன், நான் வந்து டாக்டர் குயினை விரும்பலை அப்படின்ட்டு. ஜெனி கேட்காங்க, அப்போனா நீ வந்து ஹீரோயினை தான் விரும்புறியா அப்படின்னு சொன்ன உடனே ராம் வந்து வித்தியாசமாக சிரிக்கிறான். சிரித்த உடனே ஜெனி புரிஞ்சுக்கிட்டு, அப்படியா, சரி சரி, நானும் எப்போவுமே உங்கள் சைடு தான்ப்பா. அவள் வந்து அவளோட ஸ்கூல் மேட்டு சப்பியை தான் மீட் பண்ண போயிருக்கா. ஹீரோயினது சப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜெனி வந்து ப்ரைமரி ஸ்கூலில் வந்து கிளாஸ் 4th படித்த சப்பி அப்படின்னு சொன்னதை உடனே அதை கேட்ட ஹீரோ உடனே கிளம்பிடுறான். ராம் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு என்னடான்னா ஒரு நல்ல குண்டை ஒருத்தன் உட்காந்து சாப்பாடை வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குண்டா உட்காந்துருக்காம்ல, அவன் சொல்கிறான், இனி நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்த்து தான் வந்து நான் பயந்தேன், இப்படியா நீ இருப்பேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டுப்பா, நீ தான் அவன்ட்டு. அவன் சொல்கிறான், எல்லாரும் எனக்கு வந்து நிறைய பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் கேட்கா, நான் உன்னை வந்து லிட்டில் ஸ்பின்னிங் டாப் தானே கூப்பிடுவேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டோன்னே ஆமாம் ஆமாம். ஹீரோயின் கேட்காங்க, சின்ன பிள்ளையில இருக்கையில் நான் வந்து கொடையை வச்சு உன்னைய தள்ளுன்னு தள்ளுவனே, அதனால் நீ வந்து எம்எல்ஏ கோப்படுவியோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் ஆமாம், நீ வேறு என்னை புள்ளி பண்ண, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை புள்ளி பண்ண மாட்டேனே, நான் நீ வந்து நல்லா ஓடணுன்னு தானே ப்ராக்டிஸ் கொடுத்தேன். அவனும் ஆமாம் ஆமாம், உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். ஹீரோனுக்கு டவுட் வந்துட்டு, நம்ம 2 பேரும் எப்படி மீட் பண்ணோம் நீ எனக்கு சொல்ல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யோசித்து ஒரு கதையை சொல்கிறான். ஆமாம் ஆமாம், நிறைய பேர் என்னை புள்ளி பண்ணல, நீ தானே என்னை காப்பாற்றின அப்படின்னோடனே ஹீரோயினா ஆமாம் ஆமாம், உன்னை அவங்கெல்லாம் வந்து மரத்துக்கு மேலே தானே ஏற சொன்னாங்க, நீ ஏற முடியாமல் நின்றுட்டு இருந்தல்ல, நான் தானே வந்து அவங்கள பற்றி விட்டேன் அப்படின்ன உடனே ஆமாம் ஆமாம் கரெக்டு, நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். ஹீரோயினுக்கு நல்லா டவுட் வர ஆரம்பிச்சிட்டு, சரி அந்த 2 நிலாக்குள்ளது நம்ம 2 பேருக்கு நடுவில் இருந்துச்சு, அது என்னது சொல்லு பார்ப்போம் அப்படின்ன உடனே அவன் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் 10 நிலா இருக்குல்ல, அது தானே 10 நிலா மாரி நான் இருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறான், நீ என்னோட ஜப்பி கிடையாது, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லி எஞ்சி போக பார்க்காங்க. அவன் விட்ற மாதிரி இல்லை, உட்காரு உட்காரு, நான் சப்பியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் இப்போ சப்பியாக தானே இருக்கேன், நான் உன்னோட சின்ன வயசு சப்பியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் இப்போ சப்பியாக தானே இருக்கேன், இதுதான் விதி, நம்ம 2 பேர் தான் ஒன்று சேரணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிக்கான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயின் பின்னாடியே வந்து திரும்பியும் டார்ச்சர் பண்ணி ஹீரோயின் அங்கே எங்கேன்னு சொல்லி பிடிக்கான். ஹீரோயின் ஓங்கி ஒரு அடின்னு அடிக்காங்க. ஹீரோயின் நல்லா அடின்னு அடிக்காங்க அவனை. நீ இதே மாதிரி தான் நிறைய பொண்ணுகளை ஏமாற்றிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஹீல்ஸை கலத்தி அடிக்காங்க. அப்போ ஹீரோ தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க, நீலாம் சப்பி கால் தூசி கூட ஆக மாட்டேன், எப்படி ஒன்று வந்து என்னோட சப்பி கூட நீ வந்து கம்பேர் பண்ணுற அப்படின்னு சொல்லி நல்லா அடின்னு அடிக்காங்க. ஹீரோயின் வந்து அவனை அடித்து முடித்து திரும்பி பார்க்கல ஹீரோவை பார்த்துடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வந்து உன்னை இப்படி பார்ப்பேன்னு நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குண்டாக இருக்கிற வந்து ஹீரோயினை அடிக்க வரையில் ஹீரோ மிதித்து தள்ளிடுறான். ஹீரோயின்ட்ட கேட்டுகிட்டே வர, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் நான் நல்லா தான் இருக்கேன் ஹீரோ சொல்லிட்டு வரான். அவன் வந்து உன்னோட சப்பி கிடையாது அப்படின்னு சொன்னான். ஆமாம், அவன் என்னோட சப்பி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கும் சபிக்கு இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், இன்னும் நீ வந்து சப்பியாகவே தேடிகிட்டு இருக்க, அதுதான் தப்பு, அவன் வந்து வளர்ந்து வேறு மாதிரி மாறியிருப்பான். ஹீரோயினும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்து, நான் வந்து நடந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஹீரோ கேட்குறான், நான் எதுக்காண்டி வந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டவனே, நீ வந்து என்னை பார்த்து சிரிக்கிறதுக்காண்டி வந்திருக்க அப்படி தானே, நல்லா இப்போ நீ வந்து சந்தோஷப்படுறியா, நான் வந்து ஜெனியை சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுறான்னே, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ சப்பி எப்படி இருக்கான்னு சொல்லி நீ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டவொடனே, கண்டிப்பாக அவன் உன்னை மாதிரி இருக்க மாட்டான், காரை நிறுத்துறியா. உடனே வந்து ஹீரோவும் நிறுத்திடுறான். ஹீரோயின் வெளில நடந்து போகல, ஹீரோ பிடிச்சிடுறான். நீ என்ன என்கிட்ட சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு, நீ வந்து சப்பியை பார்க்கணும் அப்படி தானே, நான் உன்னைய கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆலமரத்தில் ஹீரோ நின்றுட்டுருப்பான்ல அந்த ட்ரீக்கு கூப்பிட்டு போகிறான். ஹீரோயின்ட்டு இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டதுக்கு ஹீரோயின், ஆமாம் முதல்ல நீ வந்து ஒரு காரணமே இல்லாமல் என்னை ஹக் பண்ணியே,
அந்த பிளேஸ் தானே அப்படின்னு. இல்லை, அதுக்கான ரீசன் இருக்குது. ஹீரோயின் கேட்காங்க, சப்பியை தானே மீட் பண்ணுறோன்னு வந்தேன், இப்போ என்ன இது இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ன ஒன்று. நீ யாரை தேடுறியோ அவன் தான் உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கான். உன்னை நான் அன்னைக்கு ஹக் பண்ணதுக்கு காரணம் நான் நம்பினேன். நீ தான் என்னோட ஹீரோயின், அதாவது என்னோட காங்க்ரங். அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிடுறான், நான் தான் நீ தேடிட்டுருக்க சப்பி. ஹீரோயின் ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ பெரிய ஜோக் அடிக்க, நீ என்கிட்ட அடி வாங்க போறியா? ஹீரோ சொல்லலாம், நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணல என்னை புள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ நீ தான் என்னை சேவ் பண்ண, அப்போ நீ என்னெல்லாம் சொன்னேன்னு கூட சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இறந்தப்போ நீ சொன்ன 2 நிலா தெரிஞ்சால் உங்கள் அப்பா உன்னை விட்டு போக மாட்டார், அதனால் நான் கூட உனக்கு அந்த 2 நிலாவை செஞ்சு காமிச்சின்ல அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா நீ கிராண்ட்மா கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. நான் உனக்காக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளோ வருஷம் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன், நிறைய வருஷம் போயிட்டு. ஆனால் நீ இப்போ சொல்ல நான் உன்னை ஜோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் என்னை எல்லார் முன்னாடி தான் சொன்னேனே, என்னோடய சைல்ட்ஹுட்டோட க்ரஷ் தான் நீன்ட்டு. நீ தான் என்னை அப்போவே நம்பலை. 20 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். கேம்பிங் போயிருக்கையிலே நான் உன்னை மீன் பண்ணி தான் சொன்னேன், ஆனால் நீ அதையும் தப்பாக நினச்சிக்கிட்ட. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறியா? ஹீரோயினுக்கும் புரிஞ்சுட்டு ஹீரோயினும் ரொம்பவே வருத்தத்தோடையே ஹீரோவை பார்க்காங்க, நம்ம இப்படி ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னோன்னா ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டானா? நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.